உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்க போகிற இந்த 2வது வார்த்தை எல்லாருமே ஒரு வாட்டி சேர்ந்து படிக்கலாமா? ஆமென். சூப்பர். இந்த வார்த்தையில் நான் எல்லாருக்கும் பேச விரும்புகிறது ஒரே ஒன்று தான். ஒரு ஸ்பெஷல் டிக்கெட், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியை நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஒரு அப்பா இருந்தார். அவருக்கு ஒரு 5 பசங்க இருந்தாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட வேலையை ஜீசஸ் பற்றி காஸ்பலில் ஷேர் பண்ணுறது தான் இவங்களோட வேலையை. ஒரு வாட்டி இவங்க என்ன பண்ணாங்க, மினிஸ்ட்ரிக்காக போகும்போது இவங்கள பிடிச்சிடுறாங்க. இவங்களை பிடிச்சி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற வேதத்தையும் நீ யாரை கும்பிட்றியோ அவங்களையும் மறுதளிச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. இன்னொரு வாட்டி இந்த வில்லேஜில் நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஊழியக்கார் சொல்கிறாரு, இல்லை என்னால் அந்தமாரி போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க கையில் ஒரே ஒரு துப்பாக்கி ஒன்று இருக்குது. இவங்க சொல்கிறாங்க, இதில் 6 புல்லட் இருக்குது. இந்த 6 புல்லட்டும் தீர்ற வரைக்கும் நீ இங்கே நின்று இருந்தனா நான் உன்னை விட்டுடுறேன். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் நான் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல நீங்கள் சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரேயரில் நிற்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு புல்லட் அவரை மேலே சுடுறாங்க. அவர் கீழே விழுறாரு. திரும்பி ஏந்து நிற்கிறாரு. அவங்களோட ஃபோக்கஸ் அவங்களோட இன்னொரு பையன் மேலே போகுது. இவர் நிற்கிறத பார்த்து திரும்பி இவர் மேலே சுடுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கன்னில் இருக்கிற மொத்த புல்லட்டையும் இவரே வாங்கிக்கிறார். வாங்கிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சுட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்ல, அவங்க பையனை திரும்பி பார்த்து என்னை போலவே நீங்களும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு செத்துடுறாரு. இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2வது வார்த்தை பேசும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார். ஏன்னா அவரோட ஆட்டிடியூட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கணும். நம்மளை யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னு வச்சிங்களேன், செகண்ட் டைம் அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு நம்ம அதிகமாக யோசிப்போம். இன்னொரு டைம் என்ன பண்ணுவோம், அவங்கள பற்றி தப்பாக மற்றவங்க கிட்ட பேசுவோம். ஏன்னா நான் எதுவுமே செய்யலை, அவன் என்னை பார்த்து எதோ சொல்லிட்டான், ஸோ நான் யாருன்னு அவங்ககிட்ட நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசுக்குள்ளே நினைப்போம். ஆனால் கர்த்தர் அவரோட ஆட்டிடியூடை அவரோட ஸ்டைலில் எப்படி காமிக்கிறாருன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளி நிறைய தப்பு செஞ்சான். ஆனால் அவனுக்காக அடி வாங்கினது ஜீசஸ் கிரைஸ்ட்டு. ஆனால் அவன் கடவுளே என்னை நினைத்தருளும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ என் கூட பரதேசத்தில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட அவசியமே இல்லை, நான் உனக்காக ஏன் செய்யணும்னு அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவரோட ஒரு ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா, உனக்காக நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஸ்ட்ரெயிட்டாக என் கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ட் பாஸ் அவன் முன்னாடி வைக்கிறாரு. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான ஒருத்தனா நான் யாரை ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த குற்றவாளியை தான். ஏன்னா அவனோட பங்கு என்னன்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கிறான். செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், கடைசி சமயத்தில் அவன் யாருன்றதை அவன் உணர்றான். அவன் யாருன்னு எவன் ஒருத்தன் நான் யாருன்னு அவன் உணர்றானோ அப்போ தான் அவனே பியூரிஃபை பண்ண முடியும், அவனவே சுத்திகரிக்க முடியும். பைபிளில் ஜீசஸ் போயிட்டு இருப்பார். அப்போ ஒரு முடவனான ஒருத்தனை பார்ப்பாரு. எனக்கு சுகத்தை தாங்க நான் கேட்குறான். ஆனால் ஜீசஸ் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு வரா. ஆமாவா இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத விஷயம். அவனுக்கு தேவையானது காலில் தான் சுகத்தை தரணும். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, உன்னோட பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. இவன் நிறைய தப்பு செஞ்சுருக்கான், இவன் ஒரு பாவி. ஆனால் என்னை நினைத்தருளும் அப்படின்னு இந்த குற்றவாளி ஜீசஸ் கிட்ட சொல்லும் போது, ஜீசஸ் ஏன் உன் பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்ல? ஆமென். ஏன்னா எவன் ஒருத்தன் அவனோட பாவத்தை அறிக்கையிடுறானோ அப்போவே அவனுக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு வேதத்தில் சொல்லுது. புரியுதுங்களா? உங்களுக்கு யாரோட உதவியும் வேணாம். ஜீசஸ் நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், நீ என் கூட பரதேசத்தில் இருப்பாய்ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லலை. அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாவறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, நீ உன்னோட பாவத்தை அறிக்கையிட்டாலே அது உனக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ அதை திரும்பி பார்க்கக்கூடாது. அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப அன்போடு சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நம்மளோட மனசில் மற்றவங்களை பற்றியான பலவிதமான யோசனைகள் இருக்கலாம்,
மற்றவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான ஏதோ ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்குள்ளே இருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை யாரோ ஒருத்தவங்கள சம்மந்தமே இல்லாத நம்ம வெறுத்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுடலாம். அவரோட ஆட்டிடியூடை நம்ம வந்து கற்றுக்கலாம். ஆண்டவரே, நான் உங்களை மாதிரி இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவரை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஆமென், ஆமென். கடவுளை வந்து கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அவர் கடைசி டைமில் கூட நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் வச்சுட்டு போயிருக்காரு. அவர் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோங்க. அதை புரிஞ்சுட்டு நடந்தாலே போதும். இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் உணர்றீங்கன்னா, உங்களோட மனசுக்குள்ள கர்த்தரை நோக்கி, அப்பா என்னோட பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் கூட இருக்க ஆசைப்பட்றேன், உங்கள் கூட நடக்க ஆசைப்பட்றேன், என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் என் கூட நடங்க அப்படின்னு இந்த ஒரு செகண்டில் சொல்கிறீங்கன்னா, அவர் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற வார்த்தை அதுவாக தான் இருக்கும். ஆமென். ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தை தந்து தேவனுக்கும் போதகர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஆமென்.